தோசை போருன்னு சொல்றியே, இன்னும் 2 தோசை வாத்து தரேனே. போதுமா, மதியம் வெளியே போனல, அங்க சாப்பிடல, கொஞ்சம் பசிச்சது, அதான் டிஃபன் கேட்டேன். சாப்பிடாம கூட அப்படி என்னடா வேலை? மா, நான் ஒரு பிரச்சனையில இருக்கமா, தயவு செஞ்சு கேள்வி எல்லாம் கேட்டு என்ன டென்ஷன் படுத்தாத. அப்படி என்னடா பிரச்சனை, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுமா, தயவு செஞ்சு கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட வர்றியா? கோவப்படாம இருந்த புள்ள தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறானே. இவன் தான் கீதாவை ஏதாவது செஞ்சுட்டானா? கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேமா. கீதாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமா. அவ கௌதம கல்யாணம் பண்ண மாட்டா. கௌதமையும் மோகினியும் சேர்த்து வைக்கிறது தான் என்னுடைய நோக்கமே. இந்த மோகினி வேற கிஷோர் அழிச்சுட்டு போகாம ராமு அழிச்சுட்டு கௌதம் பார்க்க போயிருக்கா. கிஷோர் கிட்ட டைரக்டா கேட்கவும் பயமா இருக்கு. ஆத்து வாசல்ல போலீஸ் வேற வந்து நிக்கிறா. பங்களத்தை நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறதா வேற சொல்றா. நெருப்பு இல்லாம புகையுமா? பகவானே, நீக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நான் இங்க கவலைப்பட்டு இருக்கேன், எந்த கவலையும் இல்லாம இவன் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கானே. பகவானே, இவனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, எனக்கு தாங்காது. இங்கதான் ஒரு மணி நிறுத்துங்க. அத்தை, வா மோகினி, உட்கார். தோசை வாத்து தரேன், சாப்பிடுறியா? வேண்டாம் அத்தை, நானும் ராமும் வர வழியில ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் வரும். நீ கௌதம் பார்த்து பேசினியா மோகினி? பார்த்தா அத்தை, ஆனா அவர் என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு ராமு கிட்ட சொல்லிட்டாரு. என்னை எதிரி மாதிரி பாக்குறாரு அத்தை. அப்படியா? இந்த சூழ்நிலை கூடவா ஒரு மனுஷன் பேச மாட்டேன்னு சொல்லுவான்? ரொம்ப சிரமப்பட்டு சுதாவோட மாமனார் பூங்குன்றன் இன்ஸ்பெக்டரால தான் நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போனோம். ஆனா கௌதம் இப்படி பண்ணிட்டாரே அத்தை. ஏன் இப்படி அவன் பண்றான்? நீ அவனுக்கு நல்லது தானே பண்ற. நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு நேருக்கு நேர் பார்த்து கேட்டுட்டு வர வேண்டியதானே? பேசவே விரும்பாத ஒருத்தர்கிட்ட நான் என்னத்தை கேட்க முடியும்? என்ன நெஞ்சு எடுத்தான் அவனுக்கு? இது பரவாயில்ல அத்தை, இதை விட மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொன்னான் அவன்? கிஷோர் தான் கீதாவை கொலை பண்ணியிருக்கான். கிஷோருக்கு பின்னால இருந்து தூண்டி விடுறதே மோகினி தானே வேற சொல்லியிருக்காரு அத்தை. எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. கிஷோர் ஜானகி அக்கா கிட்ட கீதாவை கொலை பண்ணிடுவேன்னு வேற சொல்லியிருந்தாரா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கீதாவை ஊருக்கு அனுப்பி விடணும்னு எல்லார்கிட்டையும் தெரியத்தனமா கோவமா வேற பேசி தொலைச்சிட்டேன். அத்தை, இந்த கொலை சம்பந்தமா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. கீதாவை கொலை பண்ணவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை சீக்கிரமே ஆதாரத்தோட போலீஸ் முன்னாடி நிறுத்தி உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன். கொலைகாரனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன்னு கிஷோரை பார்த்து சொல்லிட்டு போறாளே. பகவானே, இனிமே என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது போல் இருக்கே. இல்ல, கிஷோர் கொலை பண்ணிருக்க கூடாது. முதலாளி பொட்டியில படமே வரல. நான் சின்ன முதலாளியும் சின்ன மடத்தையும் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்துக்கிறேன். ஒரே கருப்பாக்குதே. என்னம்மா, சுவிட்ச் ஆன் பண்ணது படம் வர்றதுக்கு இது டிவி கிடையாது, கம்ப்யூட்டர். சிக்னல் நெட்வொர்க் எல்லாம் சரியா இருந்தா தான் இதுல படம் வரும்.
அப்படியா முதலாளி? ஆமா கண்ணம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டு இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்றது எப்படி ஆஃப் பண்றது எப்படின்னு உனக்கு நான் கத்துறேன். அட ஈஸியா கத்துக்கல, அப்புறம் நீயே ஸ்கைப்ல பேச ஆரம்பிச்சிருவே. கண்ணம்மாவுக்கு எல்லாத்தையும் கத்துத்தாரன்னு சொல்றாரு. இத மறக்காம அப்புறமா முதலாளி ஆண்டிகிட்ட சொல்லணும். என்ன ராமு, நீ ஒன்றும் டவுட் கேட்கலையா? கேளு. ஒரு டவுட் இருக்கு, அது அப்புறமா உங்கள்கிட்ட சொல்றேன் முதலாளி ஆண்டி. என்னடா அப்புறம் கேக்குற, இப்பவே கேளு. அது எங்களுக்குள்ள உள்ளது முதலாளி, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. நீங்க ஸ்கைப் ஆன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பா குட் மார்னிங் பா. குட் மார்னிங் பா. ஏங்க நம்ம பையன் அசோக்குங்க. அசோக் முருகா. மாடா தம்பி பேர் அசோக்கா இல்ல முருகாவா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. எனக்கே என் பையனை பார்த்த சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல, நீ வேற கேள்வி கேட்டு கொள்ளாத. சரி பேசுங்க பேசுங்க. பா நான் நல்லா தெரியுறேனா? நீரா பளிச்சுன்னு தெரியுறேப்பா. முதலாளி கொஞ்சம் தள்ளுங்க, நான் பேசுறேன். அசோக் தம்பி நல்லா இருக்கீங்களா? ராமண்ண நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. ராமுவை அண்ணான்னு கூப்பிடுறது அசோக் தம்பி, நம்மளையும் அக்கான்னு கூப்பிடுற மாதிரி நம்ம பேர் வாங்கணும். அம்மா, இந்த வீட்டு வேலைக்கு புதுசா கண்ணமான யாரையோ சேர்த்திருக்கிறதா சொன்னீங்களே, அவங்க பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க. இந்த கூப்பிடுற கண்ணம்மா ஒன்னதான் கூப்பிடுறோம். தம்பி என்னதான் கேக்குது? ஐயோ ஏன் தலை வேற சரியில்லையே. என்னடா பண்றா? தலுங்க 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 தலுங்க. வணக்கம் சின்ன முதலாளி, நல்லா இருக்கீங்களா? சின்ன மேடம் எங்க நல்லா இருக்கறாங்களா? நான் நல்லா தெரியறேனா? நீ மட்டும் தான் தெரியற, வேற யாரும் தெரியல. இங்க பாரு கண்ணம்மா, கொஞ்சம் ஓரமா வா. அட புள்ளைய பயந்துக்கு போய் சொன்னா கேளு கண்ணம்மா, வா இந்த பக்கம். அட வான்னு சொல்றேன். நீங்க வாங்க முதலாளி. அது ஒண்ணு இல்ல, கண்ணம்மா ஆர்வ கோளாறு, அதான் அப்படி பண்றா. அப்புறம் தம்பி இதையும் முதலாளி ஆண்டிக்கிட்ட அப்புறம் சொல்லிடணும். அப்பா கண்ணம்மா ஜம்முன்னு இருக்காங்க. அவங்கள பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலப்பா, ஏதோ வீட்டம்மா மாதிரியே இருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், இதையும் ஆண்டிக்கிட்ட அப்புறமா சொல்லிடணும். ஆமாண்டா முருகா, இன்னும் கண்ணம்மா முருகாவுக்கு கல்யாணமே ஆகல, அதனாலதான் ஜம்முன்னு இருக்கா. ஓ அப்படியா? முதலாளி ஆண்டி, இப்போ இதெல்லாம் தம்பி கேட்டாரா? ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா சோசியக்காரன் சொன்னதையும் சொல்லிடுங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். ராமுருகா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் என்ன மருமக கூட பேர பசங்களோட பேசணும். அசோக் மருமகளை பேச சொல்லுப்பா. சரிம்மா. மகேஷ், மகேஸ்வரி, இதோ வந்துட்டேன். வா 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 வா. இங்க பார். எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மகி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அப்புறம் உங்க பேரை உங்ககிட்ட பேசணும் துடிச்சிட்டு இருக்கான். பேச சொல்லுமா? இருங்க அத்தை, கூப்பிடுறேன். கூப்பிடு கூப்பிடு. இந்த வந்துருவோமா, இந்த வந்துட்டாமா. வாடா 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 வாடா. பார் பாட்டியை பார். ஹாய் கிராண்ட்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன்டா செல்லம். நான் நல்லா தெரியறேனா? You are looking so pretty grandma. நீ என்ன சொல்றன்னு எனக்கு கேட்கல. வயசு நீ ரொம்ப அழகா இருக்கிறியா, அதான் பேர புள்ள சொல்றேன். கொஞ்சம் இரு, நான் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் பேரக்குட்டி. ஹாய் தாத்தா, you two look very handsome. கேட்டியா வயசு, அழகா இருக்கிறனா? தாத்தா, you look like prince. thank you thank you thank you பா, thank you thank you. முதலாளி நானும் கொஞ்சம் 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிக்கிறேன். நீ விடு. செல்லகட்டியே, ஐயே, கண்ணம்மா, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார், அவரு வீட்ல நான் குக்கிங். யூ கம் இன் தி ஹவுஸ், ஐ குக்கிங் யூ ஈட்டிங். மா என்னம்மா கண்ணம்மா ரஜினி ஹவுஸ் குக்கிங் ஏதோ சொல்றாங்க? அது இல்ல, அந்த இங்கிலீஷ் அவங்க பேசுறத கேட்டு என் பையன் மிரண்டு போயிட்டான் பாருங்க. ஒரு பீலா கேஸ் ஒய்யா அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பா. இப்படி சொல்றீங்க? அப்பா அம்மா உங்க எல்லார்கிட்டையும் பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது மனசுல குறை இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா. முருகா, நீ இங்க இல்லாத ஒண்ணு தாண்டா எங்களுக்கு குறையா இருக்கு. நான் இல்லைன்னா என்ன, உங்களுக்கு தான் மூத்த பிள்ளைய வீட்டுல இருக்காரு ராமண்ண. என்னை விட ராமண்ண உங்க 2 பேத்தையும் நல்லா பார்த்துப்பாரு. ராமு, ராமு இரு. டே அசோக்,
ராமுவை பொழந்தது போதும்டா, அவன் இப்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். என் பேத்தி பேசுவா. இது கூட்டிட்டு வரேன் மாமா. கூட்டு வா. வா 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 வா. பாப்பா வந்துருச்சுமா. டேய் அங்க பாரு, பாப்பா அங்க பாரு, தாத்தா பாட்டியை பாரு, ஃப்ளைங் கிஸ் கொடு. அங்க பாரு, அங்க பாரு. வயசுக்குட்டி, பாப்பா ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறா, வாங்கிக்கோ. செல்லக்குட்டி, நம்ம வீட்டுக்கு கண்ணம்மா வந்திருக்கால, அவளுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடு. கொடுத்துரு. முதலாளி அத்தை நீங்க வாங்கி கொடுங்க. ஆனா குடுமா இருந்து நீ குடுமா குடு. டாடா. என்ன முதலாளி பாப்பா எனக்கு டாடா காட்டுது. டாட்டா காட்டல கண்ணம்மா, உனக்கு பிளைன் கேஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன் தம்பி உனக்கு பொறாம? பொறாம இல்ல, இப்ப நான் கேக்குறேன் எப்படி கேஸ் கொடுக்குதுன்னு பாக்குறியா? பாப்பா எனக்கு ஒரு பிளைன் கேஸ் கொடு. பாத்தியா கொடுத்துச்சு. ஆமா. அப்ப ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்குது? என்னம்மா ராமு சொல்லி வச்சிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டு, என் பேத்தியும் உனக்கும் பிளைன் கேஸ் கொடுக்க சொல்றேன். அப்பா அம்மா, இன்னைக்கு எங்க கல்யாண நாள். நீங்க எல்லாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. அம்மாடியே, எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இங்க இருந்தே நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி நிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா எங்கள மாதிரி ஒத்துமையா இருக்கணும். ஓகே தேங்க்ஸ்மா. ஓகே ஓகே. தேங்க்ஸ்மா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். சீக்கிரமா இங்க வந்துருங்கப்பா. அத்தை, எங்களுக்கு நீங்க இல்லாதது மட்டும்தான் குறையா இருக்கு. பாப்பாவுக்கு கூட நிலாவை காமிக்காம உங்க முகத்தை காமிச்சு தான் சோறு ஊட்டிட்டு இருக்கேன். அங்க பாரு, அங்க பாரு, நிலா பாரு, நிலா பாரு. எனக்கு அங்க வரத்துக்கு ஆசையாதான்ப்பா இருக்கு. ஆனா இங்கதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கே, எப்படிமா வர முடியும்? அம்மா இப்பதான் கண்ணம்மா வந்துட்டாங்கல்ல, நீ கிளம்பி இங்க வாமா. பிரச்சனையே கண்ணம்மா தான், அப்புறம் எப்படி முதலாளி ஆண்டி லண்டன் போவாங்க? அப்படி என்ன வர சொல்லாதப்பா, நீ சீக்கிரம் வந்துருப்பா. பாய் சொல்லு, சரிம்மா. பாய் சொல்லு. Bye. Bye, Grandma. Bye. பாய். பாய். Bye. ஐயா, கொஞ்ச நேரத்துல நேர்ல பார்த்து பேசுற மாதிரியே இருந்துச்சு. கண்ணம்மா டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருக்குது. ரொம்ப அச்சயமா இருக்குது முதலாளி. ஆனா நீ வேற கண்ணம்மா, இப்பெல்லாம் நிச்சயதார்த்தம் கல்யாணமே ஸ்கைப்ல தான் நடக்குது. பொண்ணு நம்ம ஊரு, மாப்பிள்ளை வெளிநாடு. வெப் கேமராவில் பார்த்து ஆய் சொல்லிட்டு தாட்டையே மாத்திக்கிறாங்கன்னா பாரு. ஏன் முதலாளி இந்த சாய்புன்னு சொல்லி நிக்கிறீங்களே, தட்டை மாத்துறது படம் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவன் எந்த ஊருக்காரன்? நம்ம ஊருக்காரனா? அது சாய்பு இல்ல கண்ணம்மா, ஸ்கைப். அது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி. மேல சேட்டலைட் எல்லாம் சுத்துது இல்லையா, அது பண்ற வேலை தான் இதெல்லாம். இந்த மாதிரி விஷயத்த ஆறு செஞ்சு குத்தாலும் அவன் தெய்வம் தான் முதலாளி. பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏமா சந்தோஷமா இருக்கிறீங்க. இதே சந்தோஷத்தோட வாங்க, பாயசம் சாப்பிடலாம். வாங்க முதலாளி, வாங்க. வா வயசு ஆமா அவ்வளவா. என்னடா ராமுருகா, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? வா போலாம். முதலாளி ஆண்டி, இனிமே தான் நம்ம உஷாரா இருக்கணும். என்னடா சொல்ற? நீ இந்த மாதிரி யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி சொல்ற? இப்ப என்ன ஆபத்து வந்திருக்கு? கண்ணம்மா நல்லவளா கெட்டவளா? ஆமாண்டா, அவர் நாயகன் கமலஹாசன், இவன் நாயகி கண்ணம்மா. நல்லவளா கெட்டவளான்னு கேள்வி கேட்குறான். அட வாடா போலாம். மாமி, 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 மாமி. அவனை விட்டுருக்கோ, அவனை விட்டுருக்கோ. என் பிள்ளை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் கொலை செய்யவே இல்லை. அவன் செய்யல. மாமி கொலை செய்யவே இல்லை. என்னாச்சு மாமி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கிஷோரை விட்டுருன்னு சொல்லி கத்துறீங்க? போலீஸ்காரங்க மறுபடியும் வந்தாங்களா? இல்லடி மங்களா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 நாளா நான் சரியா தூங்கவே இல்லை. ஒரே கெட்ட சொப்னமா வருது. கிஷோர் இல்லாம இந்த லோகத்துல என்னால வாழவே முடியாது. ஐயோ, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பயப்படுறீங்க மாமி? பயப்படாம எப்படி இருக்க முடியும்? கொலை நடந்த இடத்துல கிஷோர் இருந்திருக்கான். அதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காளே. மோகினிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு கீதாவை கிஷோர் கொலை பண்ணிருப்பானோ என்னவோ.
நீங்க நினைக்கிறத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மாமி. 85% எனக்கே டவுட் இருக்கு மாமி. நான் கூட அப்படிதான் நடந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் மாமி. ஏண்டி நீ வேற இப்படி என் வயிற்றுல புளிய கரைக்கிற? சரி, நாம கோவிலுக்கு போய் அவன் பேர்ல சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். மாமி, தேங்காய் பழம் எல்லாம் செட்டா எடுத்துட்டு வருவீங்க, இப்ப எடுத்துட்டு வரலையா? அதெல்லாம் கோவிலுக்கு போய் வாங்கிக்கலாண்டி. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஆத்துல இருக்க முடியாது. நேர்ல போய் அந்த பகவானை பார்த்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்துடலாம். வா. சும்மா இறங்கி நின்று பார்த்தா போறாதான். ஏமாநாட்டம் மீசிய வேற முறுக்கிறாரு இந்த இன்ஸ்பெக்டர். ஐயோ மாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி. சும்மா இருடி, நீ வேற பயமுடுத்தாத. என்ன மாமி, 2 பேரும் வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. சார், இதை தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க கேட்டீங்க சார். சாரி சார். எங்க புறப்பட்டீங்க? கோயிலுக்கு போறோம் சார், அப்புறம் அர்ச்சனை பண்றோம் சார். அப்புறம் அர்ச்சனை யாருக்கு? என் புள்ள பேருக்கு தான். ஒரே புள்ள எப்படியாவது கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு அர்ச்சனை பண்ண போறீங்களா சார்? 2 பேரும் உள்ள வாங்க. ஆமா, எங்க இன்ஸ்பெக்டர் அர்ச்சனை பூஜை எல்லாம் நல்லாவே செய்வாரு. உண்மையை அப்படியே கக்க வைப்பாரு. உள்ள வாங்க. யோ, பேசாமரியா, பயந்துர போறாங்கயா. சாரி சார். இவர் பயந்துர போறாங்கன்னு சொல்றதே பயமுடுத்துற மாதிரியே இருக்கே. பார்க்க சாதுவா தான் தெரியறாரு, ஆனா இந்த ஆள் வாயிலேந்து வர வார்த்தை ஒவ்வொன்றும் அழுத்தம் திருத்தமானா இருக்கு. மாமி, யோசிச்சது போதும், கதவு திறங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. திறங்க. ஐயோ, அவசரத்துக்கு இதுவும் படுத்துறதே. வாங்க. சார், கேள்வி என்ன கேளுங்க சார். ஓ, முகமே சரியில்லையே. இப்பதான் சார் குளிச்சு பொட்டு வச்சுட்டு வந்தேன். என் முகம் நல்லாதான் இருக்கு. உன் வெளிமுகத்தை ஐயா சொல்லல, உன் முகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க இன்னொரு முகம், அத சொல்றாரு. உன் மூக்கே சொல்லுதே உனக்கு பணத்தாசை அதிகம். கரெக்டா சொல்றாரு இந்த போலீஸ். கிஷோர் தப்பிக்கவே முடியாது போல் இருக்கே. ஏகாம்பரம், பேசாமரியா. எஸ் சார். யோ, சல்யூட் அடிக்கிறதையும் சேர்த்து தான் சொல்றேன். எஸ் சார். யோ, உன்னை திருத்தவே முடியாதியா, சும்மா இரியா. மாமி, மோகினி எவ்வளவு நாளா உங்க வீட்டுல இருக்காங்க? 4-5 மாசமா தங்கியிருக்கா சார். எத்தனை தடவை கௌதம் மோகினியை பார்க்க வந்திருக்காரு? வந்ததே இல்ல சார். 2 பேரும் பேசிண்டா தானே. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கா. ஆனா போன்ல பேசிக்குவாங்க சார். இவங்க பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க, நீ பேசிக்கிறாங்கன்னு சொல்ற. அப்ப இந்த வீட்டுல இருக்க விஷயம் எல்லாம் உனக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். உங்க பிள்ளை எங்க மாமி? பெங்களூர்ல இருந்து வந்துட்டாரா? எங்க அவரு? வந்துட்டான் சார். வேலை விஷயமா டி நகர் போயிருக்கான். உங்க புள்ள கொலை நடந்த அன்னைக்கு ரெயின் கோட்ல ரத்த கரையோட வந்திருக்காரு. உங்ககிட்ட சொன்னாரா? கீதாவை அவர் தான் கொலை பண்ணிருக்காரு. இல்ல சார், அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான். சார் கேட்கறதுக்கு உண்மையா பதில் சொல்லுங்க, அப்பதான் தண்டனை குறையும். யோ, தண்டனை எப்படியா குறையும்? தூக்கு வாங்கி தராம விட மாட்டேன். வாழ வேண்டிய ஒரு இளம் பெண்ணை அநியாயமா குத்தி கொலை பண்ணியிருக்கான். விட்டுருவான் அவனை? முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையா வர வைப்பேன். உள்ளவாமா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா விசாரிக்கணும். 2 நிமிஷம் கழிச்சு வா. ஏகாம்பரம், வாயா. எஸ் சார். ஐயோ மாமி, ஒரு 2000 ரூபாய் கை மாத்தா வாங்கலான்னு வந்த, விசாரிக்க தனியா கூப்பிடுறாங்க. உதச்சு கேட்டா உண்மையை சொல்லிடுவேன் மாமி. அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன உண்மையை சொல்லுவேன்? என்ன மாமி இப்படி கேட்டுட்டீங்க?
கீதாவை கொலை பண்ணிடுவேன்னு கிஷோர் தம்பி என்கிட்ட உங்ககிட்ட மோகினி கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிருச்சு. கிஷோர் தம்பிக்கு பயங்கரமா கோவம் வரும்னு வேற சொல்லிருக்கீங்க. இது பாருடி, நோக்கு நான் எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்டி, ஆனா எதுவும் சொல்லிடாதடி. மங்களத்தை கூப்பிடியா? மங்களா மங்களா. ஐயோ, என் புருஷன் கூட இவ்ளோ பாசமா கூப்பிட்டதுல எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. இப்ப ரொம்ப தேவை நோக்கு. இது பாருடி மங்களா, அவ எது விசாரிச்சாலும் வாய் திறந்து எதையும் சொல்லிடாத, பார்த்து பேசுடி. சரி மாமி. பிள்ளையாரப்பா, அவ என்ன கேள்வி கேப்பா, இவ என்ன பதில் சொல்லுவான்னு தெரியலையே, நீ தாப்பா காப்பாத்தணும்.